கிளம்பலாம் அப்படி இந்த சைடில். மழையும் ஓரளவுக்கு நின்றுச்சு நம்ம வெளியே வர்றதுக்குள்ள. குவாங் காங் சு ஏ அந்த கடை, அந்த கடைக்கு தான் இப்போ உள்ளே போயிட்டு வந்தோம். இங்கேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே சுற்றி வந்தாச்சு. ஹேண்ட்பிக் மாடர்ன் விண்டேஜ் வினில் டிஸ்க்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவில் நிறைய இது மாதிரி இந்த படம் வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி படம் வரைஞ்சிருக்கிறது வந்து சேவத்தில் நிறைய அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு படம் வரைகிறது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல இருக்கும் அப்படின்னாங்க. அதுவும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஆத்தங்கரை ஓரமாக மக்கள் கடமரம் இந்த பயங்கரமாக இருக்குது. broken just like your heart. உடஞ்ச சேரெல்லாம் வச்சு இதுவும் ஒரு காஃபி ஹவுஸு. இது புறம் பெயிண்டெல்லாம் வடிய விட்டு அதை ஒரு டிசைன் ஆக்கிட்டாங்க. காஃபி ஸ்பெஷாலிட்டி சாக்லேட் அதை போட்டுருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். ஏசியோட அவுட்லெட்லாம் வச்சு பயங்கர அனலாக இருக்குது. ஃபேன் பாருங்கள் எப்படி. ஃபுல்லாகவே வந்து இந்த பிரிண்டிங் மாதிரி போட்டு கொடுப்பாங்க போல். டிஷர்ட்டில் வந்து இந்த மாதிரி பிரிண்டிங் போடுறது. சாங் வாட்ச் ஒரே மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றிருக்கு. எதுக்காக தெரியல. டாப்புங்க, இந்த பக்கம் டாப்ஸ், இந்த பக்கம் டிஷர்ட்ஸ் வச்சுருக்கேன். அழகாக இருக்குங்க. இந்த மெழுகுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சுருக்குது. ஒரு ஃபோட்டோ பூத்து மாதிரி வச்சுருக்காங்க. பால் அடைஞ்சு போயிருக்கு. வேரெல்லாம் விட்டு இந்த மரத்தில் இருந்தால் இது ஒரு காஃபே. நாய்க்குட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு காஃபி. இதுவுமே ஒரு காஃபி. மண்டு போட்டு இதுவுமே ஒரு காஃபி. காஃபி ஷாப் பாருங்க, எத்தனை வெரைட்டி ஆஃப் காஃபி ஷாப் இருக்காங்க. அது தெரிஞ்சு நம்ம 2வது பதிவு ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கடை. நம்ம சாங் வாட்டர் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். செகண்ட் பார்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகிருக்கோம். நீங்கள் மறக்காமல் ஃபஸ்ட்டு பார்ட்டையும் போய் பாருங்கள். வேறு எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக நிறையா ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. செக் பண்ண போகிறோம். சாங் வாட் ஏரியா, பேங்காக்கில் இருக்கக்கூடிய சாங் வாட் ஏரியா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி இருக்குன்ற பார்க்கலாம். விசிறிலாம் வச்சுருக்காங்க. விசிறி சரி. இது ஒரு கடை. இது முன்னாடி விண்டேஜ் ஷாப் ஒன்று பார்த்துருப்போம். பாருங்க, இது ஒரு கடை. இது ஸ்பீக்கர்லாம் எப்படி இருக்குது. கிறிஸ்மஸ் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் தீமில் தயார் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபுல்லாகவே அந்த லைட்டிங் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. எல்லாமே அந்த கடலில் இருந்து வர அந்த சிப்பி ஓட வச்சு பண்ணுறது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கடலில் வந்து கிடைக்கிற அந்த சிப்பிங்க இருக்குல்ல, சிப்பிங்க, ஆயிஸ்டர் ஓடுங்க, அதுங்களில் பண்ணுறது தான். அதனால் கடை பேர் ஆயிஸ்டர். இந்த கடையும் பாருங்கள், அப்புறம் உடச்சிருக்கேன். அதான் ஓட்ட உடச்சல் வச்சு தான் இதுதான் ஃபேஷன் போல இருக்குது.
எல்லா கிறிஸ்மஸ் திங்ஸ் தான் அது. கிறிஸ்மஸ் ட்ரீல தொங்க விடுற பொருட்கள்லாம் அங்கே அந்த மேல் டெஸ்கில் வச்சுருங்க. பழைய பாவாடை எடுத்து அதில் லேம்பாக மாற்றிட்டாங்க. பேக் பேக் மாட்டிக்கலாம். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வர வேண்டியது. ஃபுல்லாகவே பாருங்க இந்த திங்ஸ். சூப்பர் கடையாக இருக்குது. அதே தாப்பில் நல்லா சுற்றி போகிற கடை. நான் எல்லாம் காப்பி கடை தான். எல்லாம் ஆர்டிஸ்ட் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் வரைகிறாங்க. இது மாதிரி அவங்க வந்து நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க போல இருக்குது. இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் வேணும்னு சொன்னோன்னா இந்த கலர்லாம் போட்டு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க போல். நாங்கள் இது முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பு. மூட்டை மூட்டையாக தொங்குது மேலே. நமக்கு எது தான் தேவையில்லாத பொருள் நினைக்கிறோமோ எல்லாத்தையும். சாக் போய் வச்சுருக்கேன். மூட்டை மூட்டையாக ஒரு 60 பாட்டம் எல்லாம் 20 ரூபாய்க்கும் வருதுலாம் 60 ரூபா. ஏன்னா காஃபி ஷாப் இந்த ஆயிஸ்டர் கடை நம்ம முதல்ல பார்த்தது சூப்பராக இருக்குல்ல. அழகாக டெக்கரேஷன் மணியாக போட்டு. இதுவுமே வந்து ஆர்டிசனல் பிரெட் ஷாப். இதுவுமே ஒரு காப்பி கடை தான். ஸ்கோனக்ஸ் பர்ஃப்யூமரி. பர்ஃப்யூம் கிடையாது. அப்படியே பார்ப்போம். இல்லை செம்ம ஸ்மெல்லாக இருக்குது.
15 ml 2000. ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் நல்ல பயங்கரமான செண்டு கடையாக இருக்குது, முரட்டு விலையாக இருக்குது. எல்லாம் மக்கள் வந்து ரொம்ப வியந்து போட்டுருக்குறாங்க. இது போய் உடஞ்சதெல்லாம் மேடின்ஸ். இது ஒரு காஃபி ஷாப் போல இருக்குது. மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் இது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க, விண்டேஜ் ஸ்டைலில். இதுவுமே காப்பி கடை, ஓனஸ்ட் டீ கடையா. இந்த டிஃப்யூசர், பர்ஃப்யூம், இந்த ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட், இதில் ஹிட் த ரோட். இங்கேயுமே தெரு போகுது. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு. பாலடைஞ்ச பழைய பங்களா வாங்கி வரும். இதுக்குள்ளே வந்து ஒரு கடை. சாமி அவங்களோட பூஜை வச்சுருக்காங்க, கோயில். பிராண்ட்ஸ் இருக்குது, DWN, TWN. வேறு இதெல்லாம் ஃபேன் போட்டு பழைய ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சு அதை கலெக்ஷன் வச்சு. பழைய குடோனை வந்து கடையாக்கிட்டேன். ட்ரக்கு போட்டிலாம் பழைய காலத்து அவன் சிலிண்டரோட வச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆத்தங்கரைக்கு வந்துடலாம். சவப்புரிய ஆத்தங்கரைக்கு இங்கே பாருங்கள். இந்த கடைசியில் எல்லா விழாவுமே சிறப்பாக கொண்டாடணும்னு நினைப்பாங்க. மழை வேறு ஹாலோவன் வருதுன்றதுக்காக எப்படி தயார் பண்ணியிருக்காங்கன்னு இந்த இடத்த.
பாருங்கள் அந்த பக்கம் ஏதோ விடிபி மார்க்கெட் அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா போய் பார்ப்போம் நம்ம. சாவோப்ரியா எக்ஸ்பிரஸ் டூரிஸ்ட் போட்டுன்னு 40 பாட்டு கொடுத்தா எங்கேனாலும் ஏறி எங்கேனாலும் இறங்கிக்கலாங்க. அதுபோது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஆத்தங்கரை. மக்கள் எல்லோரும் உட்காந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இந்த ஆறு தான் இந்த ஊரில் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு குப்பை எதுவும் இல்லை பாருங்கள். இருந்துச்சுனாலுமே டக்குன்னு எடுத்துடுவாங்க. அதுக்கு வண்டி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் பெருசாக குப்பையே சேராது. அதெல்லாம் அலைகள் இருக்கிறதுனால அலைகள் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப குப்பையும் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். அதான் நம்ம போகிற மெமோரியல் பிரிட்ஜு. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம். நம்மளோட வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். மெமோரியல் பிரிட்ஜில் நடந்தது, அங்கே இருக்க ஸ்கை பார்க், அதை பற்றிலாம் பார்க்கலாம் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம பேங்காக் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம். பாருங்கள் நல்ல மழை மேகம் வேறு இருக்குது. நல்ல அருமையான இடம் இந்த இடம். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சாட்டர்டே சண்டேல வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் எங்கள் வெளியில் உட்காந்துட்டு ஒரு ஆத்தங்கரையில் இந்த சைடு ஆத்தங்கரை ஓரமாக தான் இப்போ நடந்து போயிட்டு இருப்போம். அப்படியே போய் பார்ப்போம். வெளியில் போகலாம். நம்ம சாங் வாட் ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பேங்காக்கில் ஒரு பிளேஸ் சாங் வாட். அதாவது ஆனால் பெரும்பாலும் இந்த யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ் தான் ரொம்ப கேஸ் இருப்பாங்க. நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் இந்த இடங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதான் நம்ம தடவை பார்ப்போமே. இந்த படத்தை ஏரியா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சைனா டவுனுக்கு வந்திருக்கோம். ஆனால் நிறைய கடை தெருவுக்கு போக தான் பார்த்துருப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி சார் இந்த ஏரியாவுக்கு உள்ளே போய் பார்ப்போம். அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த உடனே ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். அதில் தான் உள்ளே போயிட்டு இப்போ திரும்பி வந்திருக்கோம். பாருங்கள் இந்த ரோடு தான் அது. இப்போ ஜஸ்ட்டு ஒரு பாதி தூரம் கூட தாண்டல. அதுக்குள்ளே இவ்வளோ கடைகள், இவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பாருங்க எல்லாம் ஃபுட் ஷாப்பு. பாருங்க நெயிலுக்கான கிளினிக்கு. இவ்வளோ டிக்டாக்கர்ஸ். அப்படியே அந்த சைடு போவோம். நம்ம ஊர் பழைய ஸ்கூட்டர்லாம் பாருங்க சுற்றுதுங்க. வெஸ்பா கிளாசிக்னு போட்டுருவான். வெஸ்பா விண்டேஜ்னு போட்டிருப்பான். இங்கே இது ஃபுல்லாக திங்ஸு, பாத்திர பொருட்கள், பிளாஸ்டிக் ஜாமான்கள் அதெல்லாம் இருக்கிறாங்க. ஐஸ்கிரீம். இந்த தெருவுமே போல் சைனா டவுன் ரொம்ப ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸாக இருக்கும். ஒரு தெருவுலையும் ஏதாவது விசேஷங்கள் வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். பைனாப்பிள், பேஷன் ஃப்ரூட்,